ஹை ஃபுட்ஸில் கடந்த 2-3 மாசமாக ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அது எந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சளி மருந்து தான், 5 மருந்து பொடி. இந்த ப்ராடக்ட் ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வாங்குற ஒரே ரீசன் வந்து சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு சளி டக்குன்னு சரியாகுது. அதனால தான் நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறாங்க, வெப்சைட்டில், வாட்ஸ்அப்பில், வீட்டுக்கே வந்து கூட வாங்கிட்டு போகிறாங்க. குழந்தைக்கு ரொம்ப சளியாக இருக்குது, நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் கொரோனாவில் நாங்கள் வந்து இது ஒரு 10 kg அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் 5 years முன்னாடி. பட் இன்னைக்கு வந்து நாங்கள் 100 kg அளவுக்கு ஸ்கேல் அப் ஆயிருக்கும். அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி இந்த மருந்து சாப்பிட்டு வந்து சளி வெளியே வர்றத மக்கள் வந்து கண்கூட பார்க்குறாங்க. ஒரு மெடிசன் அப்படின்றது நம்ம சாப்பிட்டோன்னா அது சரியாச்சு அப்படின்னாலே அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்லி வாங்க வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சளி மருந்து இன்னே வரைக்கும் பெஸ்ட் செல்லராக போயிட்டு இருக்கு. இதில் சேர்த்திருக்க பல ஹப், சுக்கு, மிளகு, வால் மிளகு, திப்பிலி, ஓமம், கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், ஸ்வீட்னஸ்க்கு அதிமதுரம் சேர்த்திருக்கோம். எந்த விதமான சுகர் கண்டென்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணவே வேணாம். இது ஆல்ரெடி நாங்கள் நல்ல வெல் ரோஸ்டடாக நாங்கள் கொடுக்கறதுனால டேரெக்டாக நீங்கள் வந்து சுடு தண்ணியில் கலக்கி ஒரு ஸ்பூன் சாப்பிட்றலாம், இல்லைனா தேனில் குழப்பி சாப்பிட்றலாம். பாயில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும். அண்ட் கபம் நெஞ்சில் சேரக்கூடிய தன்மையும் இந்த 5 மருந்து பொடி நிறையவே குறைக்கும். ஏன்னா சித்திரத்தை மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். அடக்க முடியாத காஃப் எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் தேனில் வந்து 1 டீஸ்பூன் 5 மருந்து பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாயில் போட்டு மென்று பொறுமையாக முழுங்கணும். தண்ணியெல்லாம் அப்புறமா குடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது இந்த தொண்டை வழியாக வரக்கூடிய இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை வலி, மூக்கில் வந்து தொடர்ந்து சளி ஒழுகிட்டே இருக்கு, விடாத இருமல், இது எல்லாமே சரியாகும். எஸ்பெஷலி சில பேருக்கு வந்து இந்த லங்ஸில் பிராங்கைட்டிஸ், இந்த மாதிரி லங்ஸில் சளி கோர்க்கிற தன்மையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சளியெல்லாம் இறுகி வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம 5 மருந்து பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போவுமே சளி பிடிச்சது அப்படின்னா, இருமல், சளி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா டக்குன்னு போய் ஒரு டேப்லெட்டோ சிறப்போ வாங்கி போடாமல் 1 வயசு குழந்தையிலேருந்து யாருக்கு வேணால் நீங்கள் இந்த சளி மருந்தை கொடுக்கலாம். சூப்பராக ரிலீஃப் கொடுக்கும். பாலூட்டும் தாய்மார்கள் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த தாய்ப்பால் வழியாகவே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் குழந்தைங்களுக்கு வந்து போய் அவங்களுக்கும் சளி தொல்லை இல்லாமல் நைட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க. முக்கியமாக ப்ரெக்னென்ட் மாம்ஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இருமி கஷ்டப்படுறதை விட இன்னைக்கே நம்ம ஹை ஃபுட்ஸில் இருக்க சளி மருந்தை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நாங்களும் வந்து பேட்சாக வாரம் போய் அரைச்சிட்டு வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டே இருக்கோம். இருந்தாலும் ஸ்டாக் பற்ற மாட்டேங்குது. நியூ ஸ்டாக் எவ்ரிடே நாங்களும் போட்டுகிட்டே இருக்கோம். யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்னால நிறைய பேர் வந்து இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, கேரி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 100 grams பேக்கும் வாங்கிட்டு இருக்காங்க, 250 grams வாங்கிட்டு இருக்காங்க. ரீசெல்லர்ஸும் இதை நிறைய பேர் வாங்கி ரீசெல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நம்ம சளி மருந்து வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் பிங் பண்ணி எந்த டவுட்ஸ்னாலும் உங்களுக்கு கேட்டுக்கலாம் நீங்கள்.